Hi friends, Assalamu alaikum. Welcome to Banu's Recipes. இன்னைக்கு நம்ம வீடியோல கிச்சன்ல பெண்கள் நம்ம சின்ன சின்ன விஷயங்களை மாத்திக்கிறது மூலமா நம்மளோட பணத்தையும் குறிப்பா நேரத்தையும் எப்படி மிச்சம் பண்ணலாங்கிற மாதிரியான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். பணத்தை நேரடியா எப்படி சேவிங்ஸ் பண்றதுன்னு நான் சொல்லவல்ல, பொருட்களை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப நாள் யூஸ் பண்றது மூலமா பணத்தை எப்படி சேமிக்கலாம்னு தான் நான் அதுல சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனல்ல டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். யூஸ்வலா மழை காலத்துல விட வெயில் காலத்துல தான் நம்ம கிச்சன்ல எறும்புகளோட தொல்லை கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அதுவும் குறிப்பா ஜீனி டப்பால தான் மேக்சிமம் எறும்பு போகும். எவ்வளவுதான் டைட்டா மூடி வச்சாலும் எப்படி எறும்பு போகும்னே தெரியாது. ஜீனி டப்பாவை ஓபன் பண்ணும் போதெல்லாம் எறும்பு உள்ள இருக்கும். இதுக்கு நம்ம ஜீனி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற பாக்ஸ்ல 2-3 கிராம்பு போட்டு நல்லா குலுக்கி விட்டு வச்சோம்னா கிராம்பு வாசனைக்கு எறும்பு அந்த டப்பா பக்கமே எட்டி பார்க்காது. ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஜீனி எடுத்து யூஸ் பண்ணும்போது கிராம்பையும் சேர்த்து எடுத்துடாம பார்த்து எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னா, நாம ஓபன் பண்ண பிரெட் பாக்கெட்டை பிரெட்லாம் எடுத்தது போக மிச்சம் இருக்கிற பிரெட்டு காஞ்சி போகாம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறதுக்கு எந்த ஒரு கிளிப்பும் யூஸ் பண்ணாம எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மேல இருக்கிற பிரெட் பாக்கெட் கவரை இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிடிச்சிட்டு ஒரு 2-3 தடவை சுத்தி விட்டுக்கணும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி பண்றேன்னு. இப்போ இந்த கவரை விரிச்சு விட்டு அந்த பிரெட் பாக்கெட்டுக்கு மேல போட்டு விட்டுக்கணும். சுத்தி விட்டு கவரை இப்படி போட்டு விடுறதால கவரும் ஓப்பன் ஆகாது, பிரெட்டும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். இந்த மாதிரி பண்ண எங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, பாக்கெட்டு ஃபோல்ட் பண்றதுக்கு ஆன்லைன்ல விற்கிற கிளிப்ஸ் தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு இல்லை, செலவே இல்லாம இந்த மாதிரி பண்ணலாம் தான் நான் சொல்ல வரேன். எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிடாது இல்லையா? ஸோ நமக்கு தெரிஞ்சது அது சின்ன விஷயமா இருந்தாலும் தெரியாத மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அதை சொல்றதுல தப்பில்ல தானே. பிடிச்சிருந்தா லைக் ஒன்று கொடுத்துக்கோங்க. மாவு ஆட்டிட்டு அதை புளிக்காம இருக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைப்போம். அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சாலும் 2-3 நாள்லயே அந்த மாவு புளிச்சு கொஞ்சமா பொங்கி வந்திருக்கும். மாவு புளிச்சு பொங்கி வராம இருக்கிறதுக்கு ஆட்டின உடனே மாவுல இந்த மாதிரி செஞ்சு வச்சிருங்க. 1 வாரம் ஆனாலும் மாவு புளிக்காம அப்படியே தான் இருக்கும். மாவுல காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது மாவு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கும். 1 வாரம் ஆனாலும் மாவு புளிக்காது. ட்ரை பண்ணி பாருங்க. நெயில் பாலிஷ் நகத்துக்கு மட்டும் இல்லை, இதை நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கிற ரஃப்யூஸ் கவரிங் வளையல்லாம் தண்ணி பட்டு சீக்கிரமாவே கருத்து போயிடும். கவரிங் வளையல் கருக்காம ரொம்ப நாள் புதுசு மாதிரியே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுக்கு நம்ம ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர்ல இருக்கிற நெயில் பாலிஷை எடுத்துக்கலாம். இந்த நெயில் பாலிஷை வளையல் ஃபுல்லா ஒரு கோட்டிங் அடிச்சு விட்டுட்டு காய விட்டுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் மேலேயே இன்னொரு கோட்டிங் கூட அடிச்சு விட்டுக்கலாம். தண்ணி பட்டாலும் அடுப்பு அனல் பட்டாலும் வளையல் கருக்காது. ரொம்ப நாளுக்கு புதுசு மாதிரியே மின்னும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த நெயில் பாலிஷை வளையலுக்கு மட்டும் இல்ல, சின்ன பசங்க சட்டைக்கு கூட யூஸ் பண்ணலாம். சட்டில் இருக்கிற பட்டன்ல இந்த மாதிரி கட் பண்ணாம நூல் இருக்கும், அதை பிடிச்சி இழுத்தா பட்டனே கையோட வந்துடும். சின்ன பசங்களும் சட்டை பட்டனை அடிக்கடி பிச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி பட்டன் அறுந்துட்டு வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பட்டனுக்கு மேலேயும் நெயில் பாலிஷை இந்த மாதிரி வச்சு விட்டோம்னா பட்டன்ல இருக்கிற நூல் அறுந்து போகாம நல்லா ஒட்டி பிடிச்சிக்கும். சின்ன பசங்க சட்டுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்க சட்டு பட்டன்ல கூட இந்த மாதிரி நெயில் பாலிஷை தடவி விடலாம். இது டிரான்ஸ்பரண்ட் கலருங்கிறதால பட்டனுக்கு மேல நம்ம நெயில் பாலிஷ் வச்சிருக்கிறதே யாருக்குமே தெரியாது. பட்டனும் அருந்து விழாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் நம்ம முட்டையை வச்சுதான் பார்க்க போறோம். இது முழு முட்டை கிடையாது. முட்டையை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுற முட்டையோட வச்சுதான் சில டிப்ஸ் பார்க்க போறோம். மிக்ஸி ஜாரை நம்ம என்னதான் நல்லா தேய்ச்சி கழுவுனாலும் பிளேடுக்கு அடியிலையும் மேலையும் கரை மாதிரி பிடிச்சி போயிருக்கும். இந்த அழுக்கு ரொம்பவே ஈஸியா நம்ம கிளீன் பண்ணிடலாம். அதுக்கு ஜார்ல ஒரு முட்டையோட 5-6 போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க தேவையில்லை, சும்மா தண்ணியிலேயே இதை அலசினா போதும். பாருங்க, பிளேடுக்கு அடியில இருந்த அழுக்கெல்லாம் போய் கிளீன் ஆயிடுச்சு. பிளேடுக்கு மேல இருந்த கரையெல்லாம் போய் பிளேடும் பாக்குறதுக்கு புதுசா போட்ட பிளேடு மாதிரியே இருக்கு. கண்டிப்பா உங்க வீட்டு ஜார்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிப்ஸ் பல்லியை பார்த்தாலே பயப்படுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். முட்டையோட ஜாரை கிளீன் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிற பல்லியையும் ஓட விரட்டும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் சொல்ற மாதிரி பண்ணி பாருங்க, நீங்களே நம்புவீங்க. அதுக்கு முட்டையை 2ஆ உடைக்காம இந்த மாதிரி சின்னதா ஓட்டை போட்டு உடைச்சுக்கணும். இந்த முட்டை ஓட்டை நல்லா கழுவிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம்.
டபுள் சைட் செல்லோ டேப்பை சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி இந்த செல்லோ டேப்பை பல்லி அதிகமா வர இடத்துல ஒட்டிக்கோங்க. நான் கிச்சன்ல எனக்கு எட்டுற உயரத்துல நான் ஒட்டிக்கிறேன். சுவத்துல நல்லா அழுத்தி விட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டு மேல இருக்கிற பேப்பரை ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த செல்லோ டேப்புக்கு மேல சின்னதா ஓட்ட போட்டு இருக்கிற முட்டை ஓட்டை ஒட்டி விட்டுக்கலாம். ரொம்பவும் அழுத்தி ஒட்டினோம்னா முட்டை ஓட உடஞ்சிரும். ஸோ பார்த்து மெதுவா செல்லோ டேப்ல முட்டை ஓடு நல்லா ஸ்டிக் ஆகுற மாதிரி ஒட்டிக்கணும். இது பார்க்கறதுக்கு முழு முட்டை மாதிரியே இருக்கும். இந்த முட்டையோட ஸ்மெல்லுக்கு அந்த ஏரியா பக்கமே பல்லி எட்டி கூட பார்க்காது. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் உங்கள் ரொட்டீன் லைஃப்பில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Thanks for watching.